ஏன் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலனை கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. எடப்பாடி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா நாங்களாம் வந்து அவர் எங்களோட மூத்தவர். எடப்பாடி அண்ணன் வந்து 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு. அதனால் எல்லாருமே இப்போ ஒன்றா நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலனை கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. எடப்பாடி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா நாங்களாம் வந்து அவர் எங்களோட மூத்தவர். எடப்பாடி அண்ணன் வந்து 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு. அதனால் எல்லாருமே இப்போ ஒன்றா நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.